என்னோட இயேசுப்பா இருக்காங்களா? இல்லையா? நான் இவ்ளோ நெருக்கப்படுறேனே! நான் இவ்ளோ கண்ணீர் வடிக்கிறேனே! என்னோட இயேசுப்பா இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே! நான் தனிமையில ஓடிக்கொண்டிருக்கிறேனே! அப்படின்னு ஒருவேளை மனம் உடைஞ்சு இருக்கிறீங்களா? உங்கள பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா ஏசப்பா? நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஏன் நீ சோர்ந்து போற? ஏன் நீ துவண்டு போற? ஏன் நீ உடைந்து இருக்கிற? ஏன் அவங்க உன்னை மீது பேசின வார்த்தைகளை நிமித்தம் அந்த காயத்தை சுமந்து கொண்டே நீ இருக்கிற? இப்போ அதுல இருந்து வெளியில வா. நான் உன் கூட தான் இருக்கேன்னு ஏசப்பா சொல்றாங்க. எப்படி அப்படின்னு கேக்குறீங்களா? அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தான் வழி நடத்திட்டு வந்தாங்க. அப்போ கர்த்தர் தன்னோட இருந்தத அந்த ஜனங்களால உணரவே முடியல. ஆனா ஒரு டைம் வரும் பொழுது நிறைய அதிசயங்கள் நடந்துச்சு. ஏசப்பா அற்புதம் செய்தாங்க. ஆனாலும் உணர முடியல. ஆனா கர்த்தர் இருக்கிறாரா இல்லையான்னு அவங்களுக்கு தெரிந்ததோ இல்லையோ, ஆனா கர்த்தர் அவங்க கூட தான் இருந்தாரு அப்படின்னு நமக்கு வசனத்தின் மூலமா சொல்லியிருக்காங்க. ஐசையா 63 9வது வசனம் பாத்தீங்கன்னா, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். யாரு? அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தம், தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு, பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். யாரு? அவருடைய சமூகத்தின் தூதனானவர். அப்ப அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார்னா யார் நெருக்கப்பட்டார்? கர்த்தர் தான். நீங்க நெருக்கப்படும் பொழுது அவரும் நெருக்கப்படுறாரு. நீங்க கண்ணீர் வடிக்கும் பொழுது அன்றைக்கு மரியாளும் மார்த்தாலும் கண்ணீர் வடிக்கும் பொழுது எப்படி இயேசு கண்ணீர் வடித்தாருன்னு அந்த வசனம் இருக்கிறதோ, நிஜமா சொல்றேன். உங்களுடைய இந்த துக்கத்துல அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. விசுவாசமா இருங்க. பிரைஸ் தி லார்ட்.